விருத்தாச்சலம் தேமுதிகவின் கோட்டை என்றும் திமுக நிச்சயம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மேனிஃபெஸ்டோல இருக்கின்ற அறிக்கைகளை மக்களுக்கிட்ட எடுத்துக்கொண்டு செல்வோம். வருகின்ற ஆட்சி நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு எல்லா வகையிலும் பலனளிக்கக்கூடிய அளவு எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாங்க. எப்பவுமே உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த 21 ஆண்டு காலமாக எல்லா இடங்களுக்கும் நான் பிரச்சாரம் சென்றிருக்கிறேன். இந்த முறை நானே கேண்டிடேட்டா இருக்கேன். டைமும் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. உங்களுக்கே தெரியும், எங்க வேட்பாளர்கள் 10 பேர் இருக்கிறாங்க. அதனால எப்படி எங்கெங்க நான் பிரச்சாரம் செய்ய போறேன்னு இன்னும் பிளான் பண்ணல. உறுதியாக அந்த திட்டங்கள் அறிவித்த பிறகு உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். ஏற்கனவே தேமுதிக 2 முறை வெற்றி பெற்றிருக்கு. கடந்த முறை 800 வாக்குகள் வித்தியாசத்துல தான் காங்கிரஸுக்கும் பாமகவுக்கும் வெற்றி வாய்ப்பு மாறுபட்டது. இந்த முறை எப்படி இருக்கும் களச்சூழல் எப்படி இருக்கும்? தேமுதிகவினுடைய கோட்டை எப்போதுமே விருதாச்சலம். கேப்டன் அவர்களுக்கு முதல் வெற்றியை கொடுத்த தொகுதி விருதாச்சலம் தொகுதி. எங்களுடைய உணர்விலும் ரத்தத்திலும் கலந்த ஒரு தொகுதி. இந்த முறை மாநாடு கூட நாங்க கடலூர் மாவட்டத்தில் தான் செய்திருக்கிறோம். எனவே விருதாச்சலமும் தேமுதிகவும் வேறு வேறு அல்ல, ஒன்றுதான். அதே மாதிரிதான் இங்க எங்க கட்சி சார்பாக போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் ஏற்கனவே எம்எல்ஏக்களாக இருந்த 3 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. அதே போல புதியவர்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இளைஞர்களுக்கும் விஜய் பிரபாகர், பிரதாப் 2 இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். எனவே எல்லாருடைய தொகுதிகளுமே நிச்சயமாக மக்களிடையே அமோக வெற்றி பெற்று நிச்சயம் நாம ஆட்சி அமைப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். தலைநகர்ல முதல் முறையாக தொகுதி இல்லாம இல்ல, நாங்க பார்த்தசாரதி அப்புறம் நல்ல தம்பிக்காக ஏற்கனவே எம்எல்ஏ தொகுதிகள் விருகம்பாக்கம், எழும்பூர் நாங்க கேட்டோங்க. ஆனா இந்த முறை திமுக அனைத்து சென்னையில் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளிலுமே திமுக வேட்பாளர்கள் தான் என்பதை எங்களுக்கு முதல்லயே சொல்லிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு சிட்டி பக்கத்தில் இருக்கிற பல்லாவரம் தொகுதியை எங்களுடைய மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி அவர் செங்கல்பட்டு தொகுதி தான் எம்எல்ஏவா ஜெயிச்சாரு. இருந்தாலும் இந்த முறை பல்லாவரம் அவருக்கு கிடைச்சிருக்கிறது. எங்களுக்கு கிடைத்த தொகுதிகளை நாங்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய பணி களத்தில் இருக்கும், மக்களுக்கானதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்.